ஹாய் ஹலோ, இன்றைக்கி சூப்பரான சுண்டல் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் சுண்டல், தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு இது போட்டு ஸ்டவ்வில் வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சிக்கன் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சோடும். நம்ம இதில் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுங்க. அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பூரிக்கு தேவையான எண்ணெய், பூரி ஸ்லைஸ் போட்டு நல்லா இதை பொரிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 5 பூரி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா உடச்சி அழகாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பொரி, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், இது கொஞ்சமாக கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் மசாலாவை மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சுண்டல் மசாலா ரெடி. இது போல் சூப்பர் ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.